நண்பர்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் இமானுவேல். தற்பொழுது தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வலுவான வெப்பச்சலன மழை பதிவாக இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. அப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் எப்படி இருக்கும் என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைப்பீர்களே. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்திலும், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்றும் பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் தமிழக உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களாக இருக்கட்டும், அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம். சரி, குறிப்பிட்டு சொல்லுங்க, கேடிசிசி பெல்ட்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உறுதியாகவே இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்கள்ல ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்றும் இரவு நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சரி, அதற்கு கீழே இருக்கக்கூடிய லாட்டிடியூட்ல மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா அதற்கும் வாய்ப்பு என்பது இருக்கிறது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டுங்கிறது ஆக்டிவாக தான் இருக்குது. அதனால சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் மழையெல்லாம் பதிவானுச்சுனாக்கா நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது. அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களிலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது பிரகாசமாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். மத்திய இந்திய பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவில் திட்டச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி இருந்த அந்த கனமழை தொடர்பாக சில தகவல்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். நாகப்பட்டினம் பகுதிகளில் பதிவாகி இருந்த அந்த மழை தொடர்பான தகவல்கள் நேற்று காலை 8:30 மணி வரையில் பதிவாகி இருந்த அந்த மழை அளவுகள் பட்டியலின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. கிட்டத்தட்ட 124 மில்லிமீட்டர் அளவு மழை நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி இருந்திருக்குதுங்க. மாசான ஒரு சம்பவம் தான். நீங்கள் யாராவது நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா அந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை தாராளமாக எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம். சுபாஷ் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். ஏன்னா நேற்றைய தினமும் அதை நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுதும் சொல்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமாக தான் நான் கருதுறேன். ஏன்னா அந்த அளவிற்கு மேசிவாக மழை பதிவாக இருக்குது இல்லையா. செஞ்சுரி அடிச்சிருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான மழை பொழிவை நம்ம வடகடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா எஸ், தாராளமாக எதிர்பார்க்கலாம். இடையே இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அப்பப்போ நடக்கும். ஏன்னா இனிமேல் தான் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுள் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன்ஸும் ஃபார்ம் ஆகும். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலேயோ அல்லது வடகிழக்கு இந்திய பகுதிகளிலேயோ நிலப்பகுதிகளிலே சுழற்சிகள் உருவாகி அதன் பிறகு அது நகர்ந்து போகும். மேற்கு நோக்கி பெரும்பாலும் நகரும். மேற்கு வடமேற்கு திசையில் அல்லது வடமேற்கு திசையில் பயணிக்கும். ஸோ அந்த மாதிரியான அந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு தமிழக பகுதிகளிலும் சாதகமான அமைப்புகள் என்பது வரும். அது வடகடலோர மாவட்டங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக அந்த சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீங்க. இதே போக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் அவ்வப்பொழுது மழையெல்லாம் பதிவாகும். அதே போல் நம்ம தென்உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் இடையே மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகலாம். சிவகங்கை மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும், அதே போல் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிகள், இவைகளை ஒட்டி இருக்கக்கூடிய நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் அவ்வப்பொழுது இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது நான் ரேடார் இமேஜஸை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வலுவான மழை மேகம், அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இன்டென்ஸான மழை பொழிவை ஏற்படுத்திய மழை மேகம் என்பது கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை என்பது மரக்காணம் ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜில் ரெக்கார்ட் ஆகி இருக்குது. அதுவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தானே. ஏன்னா சென்னை மாநகரில் ஓரளவிற்கு மழை பதிவாக இருக்குது. அதனுடைய புறநகர் பகுதிகளில் பெரிய அளவிற்கு ஆக்டிவிட்டிஸ் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு தெற்கே இருக்கக்கூடிய லாட்டிடியூட்லேயும் மழையானது பதிவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸுக்கு இது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குங்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனால் பகல் நேரத்தில் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும். அதையும் நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும். நம்ம என்னதான் பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புறம் சொல்லி கொண்டு இருந்தாலும் பகல் நேரங்களில், குறிப்பாக அந்த நண்பகல் வாக்கில் அல்லது 1 மணி 2 மணி வாக்கிலலாம், அது பிற்பகல் நேரத்தில் நான் சொல்கிறேன், அந்த மாதிரியான தருணங்களிலெல்லாம் வெப்பநிலை என்பது கூடுதலாக இருக்கும். குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும். சாலைகளில் பயணிப்போர் மிக அதிகமாக இந்த இடங்களில் இருக்கிறார்கள். அதனால தான் அதை நான் மெயினாக சொல்கிறேன். சாலைகளின் பயணிக்கக்கூடிய அந்த மக்களின் எண்ணிக்கையும் அதிகம், அதே போல் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகம். இந்த நார்மலாக இருக்கிற அந்த சூட்டில் அந்த காற்று அடித்து அது ஒரு வெப்பமான ஒரு நிலையை ஏற்படுத்துவது என்பது ஒரு புறம் இருக்க, இந்த வாகனங்கள் வெளியிடக்கூடிய அந்த வெப்பம் என்பது இருக்கிறது அல்லவா, அது வேற பயங்கரமாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். குறிப்பாக பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே புகையை கக்கிட்டு போகும். சில நேரங்களில் பேருந்துகள் கூட இப்போ பரவாயில்ல, நிறைய அந்த பேட்ரி பேருந்துகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது.
அதே சமயம் இந்த நார்மலாக வேறு சில லாரிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த லோடு ஏற்றிட்டு போகிற லாரிகளாக இருக்கட்டும், இல்லை வேறு சில பணி நிமித்தமாக அவைகள்லாம் வந்து அவசியம்தான். பொருட்களை எடுத்துகிட்டு இங்கே கொண்டுட்டு வராங்க, பொருட்களை இங்கேருந்து எடுத்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துல சேர்க்குறாங்க. ஆனால் அந்த எப்படி சொல்கிறதுன்னா, அந்த புகை வெளியிடக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதையெல்லாம் யாராவது கொஞ்சம் மானிட்டர் பண்ணி இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு நெரிசலான ஒரு நகரத்தில் இவ்வளோ பொல்யூஷனை எதுக்கு நம்ம வந்து உருவாக்கணும், அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். அண்டு மின்சார பேருந்துகள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், பட் இருந்தாலும் அந்த பேட்டரி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து மிக சூடாக தானே இருக்குது. ஸோ அதோட எஃபெக்ட்லாம் வந்து தெரியுது. சென்னை சிட்டியில் நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நெரிசலான இடங்களில் பயங்கரமாக இருக்குது ஹீட்டு. சரி, எனிவே இதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் மழை வாய்ப்புகளை முதல்ல நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மழை அளவுகள் தொடர்பாக சில விஷயங்களையும் அதன் பின்னர் வந்து நான் உங்களுடைய கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வந்து வழங்குறேன். இப்போ அடுத்த 24 மணி நேர வானிலையை பொறுத்த வரையில் உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. உட்பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் மழையானது பதிவாகலாம்? சேலம் மாவட்டத்தின் சில இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். இப்போ நம்ம இந்த மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 24 ஹவர்ஸ் மழை வாய்ப்புகளையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நேற்றைய தினம் வந்து சில இடங்களில் ஹிட் ஆகி நம்ம எதிர்பார்த்த பகுதிகளில் மிஸ் ஆகிருந்ததுன்னா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் அந்த இடங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது தருமபுரி மாவட்டத்திற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் நான் கருதுகிறேன். அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வேலூர் மாவட்டத்திலும் பெரிய அளவுக்கு மழையெல்லாம் பதிவாகலை. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் பதிவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் அங்கங்கே வெப்பச்சலன மழையானது பதிவாகலாம். சேலம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் மாவட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம். கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் உட்பட திருச்சி மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 24 ஹவர்ஸிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. 14ஆம் தேதி என்றும் பதிவாக இருக்கிறது. நம்முடைய சுதந்திர அல்லது விடுதலை நாள் என்றும் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஸோ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. உட்பகுதிகளில் தென்னூர் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதிகளில் அப்பப்போ மழையானது பதிவாகுது. மதுரை மாவட்ட வடக்கு பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழையெல்லாம் பதிவாகுது. சிவகங்கை மாவட்ட பகுதிகள் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே. விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிகள், இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்லைட் எட்ஜ் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதை வந்து மறுக்க முடியாது. இவை போக சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய லாட்டிடியூட், அதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த உட்பகுதிகள், அதில் அந்த திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளும் வரும், காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளும் வரும். ஸோ அந்த பகுதிகளெலாம் கூட மழையெல்லாம் வந்து பதிவாகலாம். செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளும் இதில் வந்து உள்ளடக்கம் தான். ஒருவேளை இப்போ 15ஆம் தேதி அன்று சில இடங்களில் மிஸ் ஆகிட்டுனா 16ஆம் தேதி அன்று நிச்சயமாக மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். எனவே நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, நான் வந்து இதை ஒரு ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அந்த சென்னை முன்னாடி ரொம்ப சாதகமாக இருந்த இடம் ஜூன், ஜூலை மாதங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்குன்னு சில எட்ஜஸ் வந்து இருக்குது ஜாகிரபிக்கலாக. இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துட்டாலே சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் புதுச்சேரிக்கும் வந்து சில அட்வான்டேஜஸ் என்பது இருக்கும். அதனுடைய பெனிஃபிட்டை புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளும் அப்பப்போ வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் புதுச்சேரியில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதிக்கு மழை வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் அவ்வப்பொழுது இருக்கிறது. அதை நீங்கள் அப்பப்போ மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழையும் வரும். வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய காலங்களில் கண்டிஷன்ஸ் வந்து எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குதோ அதனை பொறுத்து சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் கடலோர பகுதிகளில் இருப்பதாக தான் நான் வந்து கருதுகிறேன். இதுவரையில், அதாவது நேற்று காலை 8:30 மணிக்கு பிறகு பதிவாக இருந்த அந்த மழை இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் காரைக்காலில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருந்தேன். 8 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. நீங்கள் யாராவது காரைக்காலில் இருந்தீங்கன்னாக்கா சொல்லுங்கள். ஆனால் எனக்கு கிடைத்த இன்னொரு நண்பரிடம் இருந்த தகவல் வந்து வேறு மாதிரி இருந்தது. அவர் அப்போ தான் வேதாரண்யம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல், சென்னையிலேருந்து. அவர் ஆக்சுவலாக என்னுடைய நண்பர் கிடையாது, என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய மாமனாரின் நண்பர். அவர் வந்து ஃபோன் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் காரைக்கால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க, பயங்கரமான மழைங்கன்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது. அதை வந்து என்னை கூப்பிட்டு என்னுடைய மாமனார் என்கிட்ட வந்து சொன்னார். சரி, காரைக்காலில் நல்லா சூப்பரான மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குன்னு மழை அளவுகள் எடுத்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணேன், 11:30 மணி வரைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நேற்று இரவு வரையில் அதில் 8 மில்லிமீட்டர்னு காட்டுது. ஆனால் 8:30 மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளில் ஒன்றுமே அது காட்டலை. சரி, என்ன இவங்க என்னமோ சொல்கிறாங்க, பட் ஆனால்
மழை அளவு வேறு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் சில இடங்கள் அது புறந்துடலாம். அவர் காரைக்கால் உள்ளே என்ட்ரான உடனே எந்த இடத்துல அவரை மழை வச்சு செஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் சொல்லியிருக்கிறாரு, அதை வச்சு தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். இவை போக நாகப்பட்டினத்தில் 4 மில்லிமீட்டர் 124 மில்லிமீட்டர் வந்து 8:30 மணிக்கு முன்பு, அந்த கடந்த 24 மணி நேரம், அதற்கு முந்தைய 24 மணி நேரம், இது வந்து இப்போ ஒரு 4 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் தகவல் கிடைத்திருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் பதிவாகக்கூடிய அந்த வெப்பச்சலன மழையை நம்ம அப்படியே மகிழ்ச்சியோடு வரவேற்று கொள்ளணும் அப்படிங்கிற நிலையில தான் வந்து இருக்கிறோம். ஏன்னா தென்மேற்கு பருவமழை பெரிய அளவு கை கொடுக்கல, இதுவரையில் கை கொடுக்கல. சரி, ஆகஸ்ட் மாதத்துலையாவது ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்து நமக்கு ஓரளவுக்கு பலனை வழங்குங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அணைகளின் நீர்மட்டம் வந்து பெரும்பாலான முக்கிய அணைகளின் நீர்மட்டம் குறைவாக இருக்கிறது என்பதை விட அது அதனுடைய அந்த மேக்சிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணலை இந்த வருஷங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். மேட்டூர் அணைக்கும் இது வந்து பொருந்தும். இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. இதற்கு வந்து நம்ம மட்டுமே காரணம் கிடையாது. குடகுமலை பகுதிகளில் மழையானது அவ்வப்பொழுது பதிவாகி தான் வருகிறது. அங்கே ரொம்ப குறைவுன்னெலாம் நம்மளால சொல்ல முடியல. நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் வந்து நம்மளை வந்து அடையலை. அது அடையணும், என்ன பண்ணுறது? இத்தனை முயற்சிகளை எடுத்தும் ஒரு மத்திய அரசு சார்பாக அதாவது மத்திய அரசுக்கே கட்டளை இடக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே ஒரு மாநில அரசு மரியாதை வழங்காமல், ஒரு எப்படி சொல்கிறது, உபரி நீரை நடுவில் திறந்துவிட்டு நமக்கு வழங்க வேண்டிய உரிமையுடைய நீரை வழங்க மறுப்பது என்பது முற்றிலும் ஒரு தவறான விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுன்னு தெரியல, என்ன பிளானுங்கிறதும் நமக்கு வந்து தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வந்து வரணும். யார் இதுக்கு தலையிடுறது? மறுபடியும் நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு தான் அணுகணுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அந்த சட்டமன்றத்தில் பேசின சில விஷயங்கள்லாம் எனக்கு சில பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அதில் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது வந்து எனக்கு வந்து உண்மையிலே சாத்தியப்படும். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி 1 கிலோமீட்டருக்கு இல்லை 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்கள் தடுப்பணையெல்லாம் வச்சு பெரிய சாதனையெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. சும்மா போய் சட்டமன்றத்தில் பேசும்போது யாரோ அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அறிவுறுத்தலாக அது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வந்து தவறுன்னு சொல்ல, யாரோ ஒருத்தவங்க அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறத நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு நிதர்சனத்தில் சாத்தியமாங்கிறத விட இது வந்து நம்ம உண்மையிலே செஞ்சு இதை மூலயமா பெனிஃபிட் அடைகிறது சாத்தியமானு பார்த்தீங்கன்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நமக்கான நீர் என்பது வருகிறது. நடுவில் சில தடுப்பணைகள் நம்ம வைக்கலாம், தவறு இல்லை. ஆனால் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு தடவை ஒரு தடுப்பணை வைக்கணுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி வேலைக்கு ஆகுங்கிறதுல எனக்கு நிறைய முரண்பாடுகள்லாம் தென்படுது பார்க்கும் பொழுது. இங்கே ஒரு சில பகுதிகளிலிருந்து இன்னொரு சில பகுதிகளுக்கு நீர் போகிறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. நீர் அதனுடைய பாதையில் அது போகிறது தான் வந்து உத்தமம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கருதுகிறேன். நடுவில் நம்ம தேவைக்காக சில மாற்றங்களை நம்ம பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கனாக்கா கர்நாடகாவிலேருந்து அந்த நீர் வந்தால் தான் அதை நம்மளால் வந்து பண்ண முடியும். இங்கு பெய்யக்கூடிய அந்த மழை என்பது நல்ல மழை தான், நான் வந்து இல்லைன்னு சொல்ல, மழை வந்து பெய்யுது. ஆனால் இந்த மழையை மட்டுமே பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம ஃப்யூச்சரில் நம்மளுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது என்பதை யோசிக்கணும். அதற்கு தான் நம்ம வந்து மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வச்சோம். அதை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா தனியார் வந்து நிறைய பேர் இருக்காங்க, தனியார் நிறுவனங்கள் இருக்குது. தனியார் நிறுவனங்களில் நீங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னாக்கா, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ரூல்ஸாகவே கொண்டு வந்தோம்னாக்கா அதை அவன் பண்ணி தான் தீரணும். அதுவே வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ உனக்கு என்ன அப்ரூவல் வேணுமா, நீ வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் வச்சு காட்டுன்னு சொன்னாக்கா அவங்க வந்து கட்டிட்டு போயிட போகிறாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னாக்கா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட், ஒரு டவுன்ஷிப் டெவலப் பண்ணும் போது நீங்கள் இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்னாக்கா அவங்களும் அதை பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் வந்து எடுப்பாங்க. நீர் மேலாண்மைக்கு அவங்களாம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத ஒரு ரூல்ஸாகவே நம்மளாம் வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலியமாக ஓரளவிற்கு நம்மளால் வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும். அதுக்கப்புறம் அந்த நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்த பிறகு ஓரளவிற்கு அந்த நீரை, இப்போ மழைநீர் சேகரிப்பு திட்டம்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகி, ஏன்னா பப்ளிக் வந்து எல்லாருமே இதை செய்ய முடியுமாங்கிறது வந்து கேள்விக்குறி. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆன பிறகு அந்த நீரை எடுத்து கொண்டு போய் ஒரு நீர்நிலையில் கொண்டு போய் சேர்க்க முடியுமாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வந்து யோசிக்கணும். முதல்ல இப்போ இருக்கக்கூடிய சிம்பிளஸ்ட்டு சொல்யூஷன் வந்து
இதுதான் தடுப்பணை கட்டுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமா எனக்கு வந்து படலை. அது ஏகப்பட்ட கலவரங்களை ஏகப்பட்ட பிரச்சனைகளை இங்கே ஏற்படுத்துங்கிறது என்னுடைய கருத்து. கலவரங்கள்ங்கிற வார்த்தையை நான் போட்டிருக்கேன். அது வந்து தவறான ஒரு வார்த்தையாக கூட நானே வந்து நினைக்கிறேன். பட் பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து உருவாக்கும். நீங்கள் வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகிற நீரை எப்படி நீங்கள் அங்கே வந்து நமக்கு இடையில் ஒரு அணை வந்து கட்டும் போது அது தடுப்பணை கிடையாது, அது ஒரு பெரிய அணை கட்டுறதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணும் போது நம்ம எவ்வளோ கோவம் வந்துச்சோ அந்த மாதிரி நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்கள் தடுப்பணையை போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இடையில் அது யார் பகிர்ந்து அளிக்கிறது, ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு அது எப்படி போகணுங்கிறதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகளுக்கெல்லாம் சொல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் நம்ம வந்து பேசணும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் தான். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரியான ஒரு திட்டமிடலுக்கு தான் இது வந்து உதவிகரமாக இருக்கும். இப்போதைக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை எளிமையாக உயர்த்துவதற்கு ஒரே வழி மழைநீர் சேகரிப்பு திட்டம் தான். மற்றபடி இந்த காவிரி ஆறுக்கு நடுவில் வந்து அணை கட்டுறது இதையெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் சட்டமன்றத்தில். பட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்பது மிக மிக அதிகம். மாவட்டங்கள், ஊர்கள், இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீர் போகணும். அந்த ஒரு ஊரில் நீர் தேவை எவ்வளவு அப்படிங்கிறது இப்போ ஒரு தடுப்பணையிலையும் ஒரு நீர் மட்டம் இருந்தால் தானேங்க அதுக்கு வரும். தேவையில்லாமல் கடலில் கலக்கக்கூடிய நீரை நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்கிற அந்த வாசகமே தவறு என்று நான் கருதுகிறேன். கடலில் கலப்பது தான் உத்தமம். நம்முடைய தேவைக்கு போக மீதம் இருக்கக்கூடிய நீர் என்பது கடலில் தான் கலக்க வேண்டும். அதற்காக தான் வருடந்தோறும் மழை பெய்கிறது. இல்லை என்றால் அது ஒரு வருஷத்தில் மழை பெஞ்சிட்டு நின்றுட்டு நம்மளே தேக்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்க வேண்டியதானே. வருஷம் வருஷம் அது மழை பெய்யுறது. வருஷம் வருஷம் வடகிழக்கு பருவமழைக்கோ இல்லை தென்மேற்கு பருவமழைக்கோ, மெயினாக தென்மேற்கு பருவமழை ஒவ்வொரு ஆண்டுமே அந்த சூழல்கள் வருவது என்பதும், அந்த குடகுமலை பகுதிகளில் அதிக அளவிலான மழை பதிவாகுவது என்பதும், இங்கே அதே போன்ற நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகமான அளவு மழை பதிவாகுவது என்பதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது ஏன் நடக்கிறது? அதுதான் வந்து இயற்கையினுடைய அந்த சமநிலையை வந்து சரி செய்கிறது. இங்கிருந்து போகக்கூடிய அந்த நீரானது கடலில் கலந்து கடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையில் மாறுதல்களை வந்து ஏற்படுத்தும். அது வந்து ஒரு சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் பேலன்ஸுக்கு உறுதுணையாக இருக்கும். இது எதையுமே யோசிக்காமல் நம்ம வந்து கடலில் கலக்கிற வீணா போகிற கடலில் வீணாக கலக்கிற நீர் என்று நம்மால் ஒருபொழுதும் அதை சொல்ல முடியாது. கடலில் நீரானது கலக்க வேண்டியது அவசியம் என்பதில் நான் வந்து என்னுடைய நிலைப்பாடுங்கிறது வந்து இதுதான். கடலில் நீரானது கலக்கணும். நம்முடைய தேவைக்கு நீர் இல்லைங்கும் போது அதை சேமித்து வைப்பதற்கு நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் கடலில் கலக்கிற நீரை வந்து தேவையற்ற நீர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஒதுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி வந்து இயற்கை வழங்கக்கூடிய கொடையை வந்து நம்ம முற்றிலுமாக பயன்படுத்தி கொள்ளணும். அதாவது நமக்கு அதை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அத்தனை உரிமையும் மனிதனுக்கு தான் இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னாக்கா நம்மளை விட ஒரு முட்டாள் வந்து இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இது வந்து ஒட்டுமொத்த சுற்றுப்புற சூழலுக்கானது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வெப்பநிலை வங்கக்கடல் பகுதிகளிலையோ இல்லை நம்ம தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளிலையோ இந்த மாதிரி நீர்லாம் போய் கலக்கலை அப்படிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்டலுங்கிறது வந்து பாதிக்கும். ஏன்னா இங்கே நிலத்திலிருந்து இந்த மரம் செடி கொடியிலிருந்து போகக்கூடிய சில விஷயங்கள், சில முக்கிய பொருட்கள், அதை எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. அதை கொஞ்சம் டெக்னிக்கலாக அதுக்கு நேம் சொன்னோம்னாக்கா சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மரம் தாவரங்களில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கடலில் போய் கலக்கும் போது அது மீன்களுக்கு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சில விஷயங்களை படித்தேன். அது என்னால் வந்து இன்னும் டீப்பாக படித்து நான் அவங்க கூட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ரிசர்ச் பண்ணி அது சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இந்த சுற்றுச்சூழல் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. மலையில் மழை பெய்யுது, அது வந்து கடலில் கலக்குது. அதனால தான் அந்த அப்பர் ரைப்பிங் ஸ்டேட்டில் இருந்து உங்களுக்கு லோவர் ரைப்பிங் ஸ்டேட்டுக்கு வந்து தண்ணியானது வருது. இப்போ அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலேருந்து நம்ம கொஞ்சம் லோ லையிங் ஏரியாஸ் இருக்குது இல்லையா, அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கே வர்றதுல இருக்கக்கூடிய அந்த சிக்கல் தான் இப்போ பெரிய சிக்கலாக இருக்குது. அது 2 மாநிலமாக இருக்கிறதுனால அது இப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அந்த மாநிலத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக இருக்கிறதுங்கிறது வந்து இப்போ 2 மாநிலத்திலேயே இது அரசியலாக தான் இருந்தது ரொம்ப நாளாகவே. இப்போ அந்த மாநிலத்தில் இன்னுமே ஒரு மிகப்பெரிய அரசியலாக அந்த காவிரி நீர் இஷ்யூ வந்து இருக்குது. அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா மழை பெஞ்சு உபரி நீர் அவன் திறந்து விட்டுருந்தானாக்கா நம்ம இதை பற்றி பேச போகிறதே கிடையாது. அதுபடியே வந்திருக்கோம், யாருமே இதை கண்டிருக்கவே மாட்டாங்க. எல்லாம் வந்து கரெக்டாக அந்த நீரை திறந்து விட்டுட்டு அதில் பூவை தூவி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சிக்கல் வரும்போது தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்மளால் வந்து நோட் பண்ண முடியுது. ஸோ நல்லா மழை பெய்கிற நாட்களில்
அந்த மழை நீர் நம்முடைய தேவைக்கு போக கடலில் தான் கலக்க வேண்டும். கொள்ளிடத்தில் நீர் பெருக்கெடுக்கணும். கொள்ளிடத்தில் நீர் பெருக்கெடுக்கலைனாக்கா அந்த மழைக்கே அர்த்தம் கிடையாது. அந்த பருவமழையே அதுக்கப்புறம் வந்து பெய்தால் என்ன, பெய்யாமல் போனால் என்ன அப்படிங்கிற நிலைமை தான். இன்றைக்கி நமக்கு தண்ணி வரல, கடலில் போய் கலக்கலான்னு வச்சுக்கோங்க. கடலில் இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் வந்து மாறும். இது எல்லாமே வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரிங்க. ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட தொடர்புடையது, எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். சரி, அதை நம்ம வந்து பேசலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக். டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு மாதிரியான ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் என்விரான்மெண்டலிஸ்ட்னு இருப்பாங்க, அந்த என்விரான்மெண்ட் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க இருப்பாங்க. இது இல்லாமல் பல வருஷமாக இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான டீப்பஸ்ட் நாலேஜ் சில பேர் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் இதில் வந்து கருத்துக்களை முன்வைத்து சொன்னாங்கனாக்கா நல்லாயிருக்கும். யாரோ ஒரு சில பேர் ஏதோ பதவியில் இருக்காங்கங்கிறதுக்காக, அவங்க வந்து பதவினா நான் அரசியல் பதவியை சொல்ல, அதிகாரமிக்கவர்களாக இருப்பாங்க, ஒரு ஐஏஎஸ் பயின்ற ஆட்களாக இருப்பாங்க, இல்லை அது தொடர்பான விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நிலப்பரப்பு, இந்த விஷயங்கள், இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்னு பார்க்காம லாங் டேர்மில் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னங்கிறத பாருங்கள். இயற்கையை அதிகமாக மாறுதல்களுக்கு உட்படுத்தாமல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். சரி, இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகளை நான் வந்து பகிர்ந்துடுறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மருத்துவக்குடியில் 81 மில்லிமீட்டர், மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம் 80 மில்லிமீட்டர், சிறுவாடி விழுப்புரம் மாவட்டம் 71 மில்லிமீட்டர், பிரம்மதேசம் விழுப்புரம் மாவட்டம் 54 மில்லிமீட்டர், அரண்மனை சிறுவயலா சிவகங்கை மாவட்டம் 82 மில்லிமீட்டர், பாலையூர் மயிலாடுதுறை மாவட்டம் 51 மில்லிமீட்டர், அகரம் நாமக்கல் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், ஆவணிப்பூர் விழுப்புரம் மாவட்டம் 47 மில்லிமீட்டர், கிழியூர் ராமநாதபுரம் மாவட்டம் 45 மில்லிமீட்டர், வால்பாறை விஏஓ அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 44 மில்லிமீட்டர், கொல்லங்குடி சிவகங்கை மாவட்டம் 43 மில்லிமீட்டர், லோயர் நீராரணை கோயம்புத்தூர் மாவட்டம் 42 மில்லிமீட்டர், எடுமலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 41 மில்லிமீட்டர், சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் 40 மில்லிமீட்டர், மாஞ்சூர் ராமநாதபுரம் மாவட்டம் 38 மில்லிமீட்டர், பேரளம் திருவாரூர் மாவட்டம் 38 மில்லிமீட்டர். ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குதுங்க. விருதுநகர் மாவட்டம் என்னமோ ஒரு பேர் ஒன்று இருந்தது, இப்போ முடுக்கன்குளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம், அங்கே 38 மில்லிமீட்டர். ஸோ இதுவரையில் இத்தனை பகுதிகளை படிச்சிருக்கேன், 38 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்திருக்குது. அப்போ நிறைய இடங்களில் நல்ல அளவு மழை வந்து பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. உங்களது பகுதியை நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்புறம் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்கிட்டு அந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். ஏன்னா காவிரி அந்த நீர் தொடர்பாக, அந்த தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினது அது நல்ல விஷயம். அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து மிக முக்கியம். அது யாராவது பேசணும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மையான சாத்தியக்கூறுகளை விளக்கணும். அதில் இருக்கிற பிரச்சனைகள் அண்ட் சிக்கல்களையும் வந்து பேசணும். அது பேசாமல் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியாது. பார்க்கலாம் லாங் டேர்மில் என்ன ஒரு 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஷாகி 1988 ஜாங்கர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து, விண்டி ரேடாரில் நல்ல ரெயின் வாஸ் ஷோன் பட் நாட் ஆன் ஆப்ஸ், சேனல் சிமிலர் டு யுவர் சொன்ன மாதிரி from 7:15 to 8:30 PM on 14/8/26, steady hard drizzle 1.5 2 centimeter max, but BC it was within a short span, decent road run off, enough to influence tomorrow's temperature. Hopefully at least this much rain will continue for the coming days. Thanks அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், நம்ம அப்படி தான் வந்து எடுத்துக்கணும். பகல் நேரத்தில் உண்மையிலே 14ஆம் தேதி கொஞ்சம் வெப்பநிலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்தது சென்னையில். அது மட்டும் இல்லாமல் ஹியூமிடிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த வெப்பநிலை மேட்ரு கூட ஓகே, அந்த ஒப்பு ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதனுடைய எஃபெக்டை குரோம்பேட்டில் இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண மாதிரி தெரில. ஏன்னா ஈவினிங்கில் ஃபுல்லாக வாக் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் மழை குரோம்பேட்டில் பெருசாக வரல எங்கள் ஏரியாவில், நியூ காலனியில். ஆனால் வந்து எனக்கு வடக்குலேயும் மின்னல் வெட்டினுச்சு. மின்னல்லாம் ரொம்ப க்ளோஸாக வெட்டினுச்சு. மின்னல் வந்து அந்த வெளிச்சம் பயங்கரமாக அடிக்குது. இடி சத்தம் கூட 2-3 தடவை கேட்டுச்சு. பட் ஆனால் மழை ரெக்கார்ட் ஆகலை குரோம்பேட்டில். மேபி சென்னையில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். அது என்னை விட கொஞ்சம் ஹையர் ஆல்டிடியூடில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்புறம் எனக்கு கீழே இருக்கக்கூடிய லாட்டிடியூட், அது அந்த மரக்கான பகுதியெலாம் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, அங்கே நல்ல மழை பொழிவு இருந்திருக்கலாம்.
எனிவே இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான மழை வந்து சென்னை மாநகருக்கு அவ்வப்பொழுது கை கொடுக்கும் என்று நாம் உறுதியாகவே நம்பலாம். சுபாஷ் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நாகையில் மழை வாய்ப்பு உள்ளதா? இருக்கிறது, இடையே பதிவாகும். நம்ம சென்னை புதுச்சேரி அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் மாதிரி இப்போ உடனே நம்ம இந்த பகுதிகளை பார்க்க முடியாது. பட் பதிவானால் நல்ல மழையாக பதிவாகும். அது சாதகமான அமைப்பு வரும். அது வரையில் நம்ம வந்து காத்திருக்கணும். பட் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், கவலைப்படாதீங்க. மழை வாய்ப்புகள் என்பது இடையே இருக்கும். அருண்குமார் நடராஜன், வணக்கம் அண்ணா. எங்கள் ஊரில் சோபனபுரம் பச்சைமழை அடிவாரம் பகுதியில் 20 நிமிடம் பரவலான மழை அண்ணா, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி அங்கே மழை பதிவாக இருக்குதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. விஜயகுமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய இரவு வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு எங்கள் பாசக்குட்டை ஊரில் மாலை 3 மணி கால் உழவு மழை, நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவரது பகுதியிலே மழையானது பதிவாக இருக்கிறது. நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நேற்று முன்தினம்னா அரை உழவு மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கால் உழவு மழைங்கிறது வந்து அதை விட கம்மி தான். பட் எனவே மழை கிடைக்குதே. ஏன்னா நமக்கு பருவமழை தான் கொஞ்சம் மோசம் பண்ணிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு இந்த மாதிரி இப்போ அங்கங்கே சில இடங்களில் ஒரு மறைமுகமான மழை கிடைக்குதுங்கிறதே நல்ல விஷயந்தான். வேறு வழி இல்லை, அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் போகணும். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய பகுதியை நிலவரத்தை அவ்வப்பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்க. ஆனந்தன் எண் 3911, வணக்கம். தென்மேற்கு பருவமழை மிகவும் பற்றாக்குறை. மீண்டும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளதா? செப்டம்பர் மாதம் மழை அதிகமாக கிடைக்கும் என்று சில கருத்துக்கள் வருகின்றது. எஸ், செப்டம்பர் மாதம் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுதான் நம்மளும் வந்து எதிர்நோக்கி தான் போகணும். பாசிபிலிட்டிஸ் ஆகஸ்ட்லேயே நல்லா பெட்டராக தான் இருந்தது. சுழற்சி வந்தது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில். பட் நம்ம தமிழகத்திற்கு ஒரு நாளோ 2 நாளோ கொஞ்சம் ஆக்டிவான ஸ்பெல் இருந்தது. ஆனால் அது ரொம்ப நாள் கை கொடுக்கல. அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது. இப்போ நமக்கு எப்படின்னா, கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ மத்திய இந்திய பகுதிகளில் சுழற்சி இருக்கும்போது கூட இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு திசை காற்று ஊடுருவல் பெட்டராக இருக்குது. குஜராத் மாநிலத்தில் பெட்டராக இருக்குது. கர்நாடக மாநிலத்தின் சில இடங்களில் பெட்டராக இருக்குது. கேரளா கிட்ட வரும்போது மட்டும் அது வீக்கன் ஆகுது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக உள்ளே வரல. இதற்கு வந்து எல்னினோ காரணம் கிடையாது. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்னினோவுடைய அந்த இம்பேக்ட்டுங்கிறது இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்கிறது தான் என்னுடைய வார்த்தை. அதாவது எல்னினோ இருக்கா இல்லையான்னு சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஏன்னா சில பேர் வந்து ஒரு கேள்வியில் கேட்டிருந்தீங்க, எல்னினோ இல்லைன்னு சொன்னீங்க, எல்னினோ இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்னினோ இல்லைன்னா நான் சொல்ல, எல்னினோக்கான அந்த சூழல்கள் வருது இல்லையா, அதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் நியூட்ரல்லேருந்து எல்னினோ ஃபேஸ் வந்து இப்போ லாஸ்ட்டு தான் நமக்கு அந்த ONI இண்டெக்ஸ் டேட்டா வந்த பிறகு தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது ஜூலை மந்தில். இப்போ ஆகஸ்ட் மந்தில் எல்னினோ இருக்கிறது கிளியராக தெரியுது. ஸ்ட்ராங் எல்னினோவாகவே இருக்குது, மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் அட்மாஸ்பியரில் அதனுடைய இம்பேக்ட்டுங்கிறது குறைவாக தான் இருக்குது. அதனால தான் இந்தியாவில் இந்த அளவுக்கு மழை விட்டு பொழக்குது. இந்தியாவில் மழை பொழக்குதுன்னா இப்போ தமிழ்நாட்டில் மழை இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். வெப்பச்சலன மழையாவது கிடைக்குது. ஆனால் வேறு சில இடங்களில் இப்போ மத்திய இந்திய பகுதிகளில் இப்போ அடுத்து தான் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது. வடகிழக்கு இந்தியாவில் ஓரளவுக்கு கணிசமான அளவு மழை நன்றாகவே பதிவாக இருக்கிறது. சில இடங்களில் கனத்த மழையும் பதிவாக இருக்கிறது. அப்புறம் மகாராஷ்டிரா மற்றும் இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அது ஜூன் மாதத்துலேயோ ஜூலை மாதத்துலேயோ ஒரு 2-3 ஆக்டிவ் ஸ்பெல் இருந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதனால் அதான் எல்னினோ சதர்ன் ஆஸ்திரேலியனுடைய அந்த இம்பேக்டை இன்னும் நம்ம எதிர்கொள்ளவே இல்லை. இனிமேல் எதிர்கொள்ளணும்னாக்கா அடுத்த வருஷம் எதிர்கொள்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மந்தில் அஃப்கோர்ஸ் அந்த டெம்பரேச்சருங்கிறது ஸ்லைட்டாக மெயின்டைன் ஆகலாம், இல்லை ஒரு 0.1 டிகிரி கூட குறையலாம். அந்த பெசிபிக் கடல் பரப்பில் இருக்கக்கூடிய மத்திய பகுதிகளில், பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளில். பட் அது வந்து மீண்டும் 2027 மார்ச் மாதத்துலேயோ அந்த ONI இண்டெக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ மேலும் ரைஸ் ஆனிச்சுன்னா உண்மையிலே இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் எல்னினோ அது அப்படிங்கிற அந்த நிலையை வந்து எட்டிடும். ஹிஸ்டாரிக்கல் எல்னினோனா அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாதுங்க. எல்லாமே அந்த கடல் பரப்பு வெப்பநிலையில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். அந்த சேஞ்ச் ஏற்படும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல்களும் மாறும். சூழல்கள் மாறுதுன்னா இப்போ அந்த மேற்கு பெசிபிக் கடல் பரப்பில் ஒரு ஹை ப்ரெஷர் மாதிரியான ஒரு நிலை வரலாம்.
அங்கேருந்து காற்று வந்து அந்த பகுதிகளை நோக்கி விரைந்து நகர்ந்தது என்றால் நமக்கு இங்கே விண்ட் டைரக்ஷனில் சில சேஞ்சஸ்லாம் வந்து ஏற்படும். ஒட்டுமொத்தமாக அந்த காற்றின் திசை இதுதான் வந்து பருவமழை, இதுதான் வந்து மழை, இதுதான் வந்து மழை வாய்ப்புகள் என்பதே. அந்த காற்றின் திசையில் இயல்பாக நடக்கிறதுல ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள் என்பதை மட்டும்தான் நம்ம இப்போ டீகோட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம், அதுக்கு என்ன நாள் இருக்குது. இன்னும் வடகிழக்கு பருவமழையெல்லாம் முடிஞ்சு தானே, அடுத்து நம்ம ஜனவரி பிப்ரவரி வரும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 2027 கண்டிப்பாக பகல் நேர வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும், அதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆனால் நேற்று நான் நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சார். இதை விட பயங்கரமான வெப்பநிலையெல்லாம் நம்ம எதிர்கொண்டு இருக்கோம், இப்போ என்ன வெப்பநிலை அப்படிங்கிற மாதிரி. அதுதான் உண்மை. இதை விட பயங்கரமான வெப்பநிலையெல்லாம் நம்ம இதற்கு முந்தைய காலங்களில் எதிர்கொண்டு இருக்கோம். 2024 எதிர்கொண்ட மாதிரி எனக்கே நினைவு இருக்கிறது சமீப காலத்தில். ஏன்னா நானே தஞ்சாவூர் போயிருந்தப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். பகல் நேரத்தில், அது வந்து ஆகஸ்ட் மாதம்னு நினைக்கிறேன், பகல் நேரத்தில் ஒரு 38 டிகிரி 39 டிகிரி, காலை ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் வந்துட்டு. ஸோ வேறு லெவலில் ஹீட் அது. அந்த மாதிரிலாம் நடந்துருக்குதுங்க, நடக்காதது கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே எப்படின்னா, என்ன இது இந்த மாதத்துலேயே வெயில் அடிக்குதுன்னா, இதே மாதிரி ஏற்கனவே அடிச்சிருக்குது, செப்டம்பர் மாதத்துலேயே அடிச்சிருக்குது வெயிலெல்லாம். அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இப்போ நமக்கு அடிக்கும் போது இதை யாராவது எடுத்து சொல்ல மாட்டாங்களாங்கும் போது அதை கொஞ்சம் எக்ஸாஜிரேட் பண்ணி காட்டும் போது, இப்படி கொளுத்துகிறது வெயில் அப்படின்னு கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸில் பேசினா அதை நீங்கள் வந்து பயங்கரமாக ரசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் பேசவும் செய்கிறார்கள் ஊடகத்தில். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு மழை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் நல்ல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்பிக்கையுடன் நம்ம எதிர்நோக்கி செப்டம்பர் மாதத்தை நோக்கி போகலாம். வசந்தகுமார், மையக்காற்று பகுதியான பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு எப்பொழுது இருந்து வெப்பச்சலன மழை இடிமழை ஆரம்பிக்கும் என்பதை நண்பர் மூலமாக அறிய விரும்புகிறேன். அதான் அந்த டிரான்சிஷன் பீரியட், தென்மேற்கு பருவமழை வீக்கன் ஆகி, தென்மேற்கு பருவ மழைன்னு இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அது பெருசாக ஒன்றும் கொடுத்த மாதிரி தெரில. தென்மேற்கு பருவ காற்று வீக்கன் ஆகி வடகிழக்கு பருவமழைக்கான சூழல்கள் உருவாகும் பொழுது அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். அது செப்டம்பர் மாதத்துலேயோ இல்லை அக்டோபர் மாதத்துலேயோ நடக்கும். கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் சில நாட்கள் வந்து நம்ம பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கனத்த மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். தாராபுரத்திலும் வலுவான மழை கனமழையெல்லாம் அந்த நேரத்தில் பதிவாகும். காங்கேயத்திலும் மழையானது பதிவாகும். அதுக்கப்புறம் மணவாளன் பி அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் தம்பி, 14/8/2026 மாலை 5:15 முதல் 5:45 வரை நல்லா மழை தம்பி. வந்தவாசி டு தெல்லார் மத்திய பகுதி ஜமாப்பட்டு 5:55. நன்றி தம்பின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. இந்த மாதிரியான மழை வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நம்பிக்கையோடு காத்திருந்தோம். நம்மளை ஜூன் ஜூலை மாதம் பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. ஆகஸ்ட் மாதம் ஓரளவிற்கு மழை பொழிவை உட்பகுதிகளுக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். செஞ்சுரியெலாம் நேற்று நாகப்பட்டினத்தில் அடித்ததெல்லாம் வந்து மாஸ் லெவலு. ஆனால் எப்போயாவது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நடக்கும் தான். பட் இந்த வருஷம் நடக்கிறது தான் வந்து ஹைலைட்டு. ஏன்னா தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வடகடலோர மாவட்டத்தில் செஞ்சு அடிக்குது இல்லையா, அது மகிழ்ச்சி தானே. நாயகன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சாத்தான் குளம் மழை வருமானு கேட்டிருக்காங்க. வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருப்பதாக தான் நான் கருதுகிறேன் தென்கோடி மாவட்டங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம் நாம் யோசிக்க வேண்டும். இப்பொழுது சமீப காலமாக நான் பார்க்கும் பொழுது தென்கோடி மாவட்டங்களிலும் இந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகுது. ஆனால் குறைந்த அளவு பதிவாகுது. அந்த மாதிரி சாரல் மழை, தூறல் மழை, லேசான மழை பதிவாகுது. மற்றபடி வலுவான மழைக்கு வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு. முனிராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மழை எப்போ வரும்? கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் பதிவாகுதான்னு பாருங்கள். எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வரும். இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே ஒரு நாள் கண்டிப்பாக சூளகிரியில் மழை வரும். பால்பாண்டி அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சார், நிலக்கோட்டை சாரல் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. நன்றி. ஸோ நிலக்கோட்டை பகுதிகளில் சாரல் மழை பதிவாக இருக்கிறது. மதுரை மாவட்டத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி. அங்கேயும் மழை பதிவாக இருக்குது, சாரலாவது பதிவாக இருக்குதுங்கிறது நமக்கு மகிழ்ச்சி தான். ராஜா ஆடியோஸ் அஃபிஷியல், மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா ஏழுமலை அருகில் மா ஐயம்பட்டி மலைக்கு வாய்ப்புள்ளதோ ப்ரோ? எங்கள் பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக தான் உள்ளது. இந்த 4 நாட்களாக காற்று கொஞ்சம் கம்மியாக இருந்தது, தற்போது மீண்டும் அதிகரித்து விட்டது. எங்கள் பகுதி தெற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில்
சுந்தர மகாலிங்க கோவில் மலையும், வடக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் ஏழுமலை வாசிமலையான கோவில் மலையும், மேற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்கில் மலையும் உள்ளது. எங்கள் பகுதி உள்ளே உள்ளது. மழையை பொழிய மாட்டேங்கிறது. காற்றின் வேகம் அதிகமாக தான் உள்ளது. எப்பொழுது எங்கள் பகுதிக்கு மழைக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேபி இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், பார்க்கலாம். சாதகமான அமைப்பு வரும்பொழுது பதிவாகும். இப்போதைக்கு மதுரை மாவட்டத்தில் அங்கொன்று பயங்கரமாக மழையெல்லாம் பதிவாகுது. இப்போ 7 மழையும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா செப்டம்பர் மாதத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாய்ப்புகள் இருக்கலாம் செப்டம்பர் மாதத்தில் மழை பதிவாக. சுரேஷ் அப்படிங்கிற நம்பர் வந்து தேனி மாவட்டம் போடி, கம்பம், பெரியகுளம் பகுதியில் மட்டும் லேசான மழை பெய்கிறது. ஆனால் ஆண்டிப்பட்டி பகுதியில் 30 கிராம ஊராட்சிகள் பருவமழை காலத்திலேயே மழை பெய்வதில்லை. எங்களுக்கு வெப்பச்சலன மழை வர வாய்ப்பில்லை. ஆமாம், அந்த பகுதிகளுக்கு பெரிய அளவிற்கு அந்த வெப்பச்சலன மழை கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த டிரான்சிஷன் பீரியடில் உங்களுக்கும் சில நேரங்களில் மழையானது பதிவாகும். மேற்கு திசை காற்றின் வீரியம் குறைந்து கிழக்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிக்கும் பொழுது காற்று முறிவுலாம் உள்ளே ஏற்படுது இல்லையா? இப்போ அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவானாலே கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். குறிப்பாக இந்த லட்சத்தீவுகள் அருகில் ஒரு வீக்கரான சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆனால் கூட போதும், உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த விண்ட் டைரக்ஷனில் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். காற்று முறிவு ஏற்படுவதற்கான அந்த வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகும். கொட்டாவி அடிக்கடி வருதுங்க சமீப காலத்தில், ஏன்னு தெரில. இன்றைக்கி நம்ம நிறைய கொட்டாவி வருது, அதனால் கடகடன்னு பதில் சொல்லிடுறேன். ராஜ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து வேதாரண்யம் மட்டும் கோவில் தாவு நனைக்கும் மழைங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி உங்களுக்கு. அப்புறம் இறுதியான ஒரு கருத்தாக வைஷ்யா அப்படிங்கிறவங்க வந்து, நண்பரே, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வேலகவுண்டம்பட்டி எங்கள் ஊரில் இன்று மாலை சுமார் கிட்டத்தட்ட அரை உளவு மழை பெய்துள்ளது. நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பகுதியிலும் மழை பதிவாக இருக்கிறது. நமக்கு மகிழ்ச்சியே. இந்த மாதிரி எல்லாருக்கும் மழை கிடைக்கணும், எல்லா பகுதிகளும் பலனடையணும். இந்த நாள் வந்து சுதந்திர நாளும் கூட, விடுதலை நாள்னு கூட நம்ம சொல்லலாம். எனவே இந்த நாளில் சுதந்திரம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வைக்கு கொண்டுட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சுதந்திரம்லாம் அத்துமீறி போய்கிட்டு இருக்கு. அது சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தான் நமக்கே வந்து தெரியுது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வாழ்கிற வாழ்க்கை வந்து வேறு மாதிரி இருக்குது. இதில் எது சரி எது தப்புங்கிறது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வாழ்ந்தப்ப நமக்கு முன்பு இருந்தவங்க நாங்களாம் எப்படி இருந்தோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு முன்பு இருந்தவங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து சுதந்திர போராட்டத்தையும் பார்த்துருப்பாங்க. இப்போ நமக்கு முன்பு இருந்த தலைமுறை வந்து சீன போரை வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ இருந்த அந்த நெருக்கடிகளை அவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தொழில் புரட்சி வந்துச்சு, நல்ல வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் உருவானுச்சு, வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது. அதன் பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து தொழில் புரட்சி வந்த பிறகு தொழில் புரட்சி சரியாக தவறாங்கிறது அந்த டெபேட்டுக்குள்ளே நான் விரும்பலை, அது வேறு விஷயம். பட் அந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையில்லா திண்டாட்டம் வந்த பிறகு தான் இங்கே எடுத்த குளோபலைசேஷன் நடவடிக்கைகளின் காரணமாக 90களின் தொடக்கத்தில் இதெல்லாம் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய சர்வதேச நிறுவனங்கள் இங்கே தொழில் வந்து தொடங்க முடிஞ்சுது. குறிப்பாக ஐடி நிறுவனங்களுடைய அந்த பங்களிப்பால் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் என்பது மறுபடியும் வழங்கப்பட்டது. இப்போ நான் படித்து முடிக்கிற அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா வேலை வாய்ப்புகள் என்பது ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கிற லெவலில் தான் இருந்தது. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ரகிள்லாம் வந்து இல்லை. பேங்க் எக்ஸாம் எழுதியிருந்தால் கூட நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிருக்கலாம். கவர்மெண்ட் ஜாப்லாம் கூட எழுதுகிற அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. நிறைய பேர் வந்து அது எழுத விரும்பலை, அதுதான் வந்து உண்மை. அதை விட இங்கே நல்லா இருந்தது சேலரி அப்படிங்கும் போது எல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியிலே வந்து இருக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணாங்க. இப்போ கால ஓட்டத்தில் வந்து மாறுது. கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் 6th பே ஸ்கேல், 7th பே ஸ்கேல், இப்போ 8th பே ஸ்கேல் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா 2026ங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து மாறி இருக்குது. ஐடி கம்பெனியில் இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக வந்து பிட்டிங் ரேட் வந்து கம்மியாகுங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது. பிட்டிங் ரேட்னால் அவங்க எடுக்கிற ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, அதுக்கு அவங்கள்ட்ட அதாவது வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானமே குறையும் அப்படிங்கிற மாதிரி தான்
நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த நிறுவனங்கள் எல்லாமே தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இனிமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், ஐடி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் அந்த கம்பெனிஸ் வந்து அப்படியே முழுசாக முழுகிடாது. அதையும் நான் வந்து சொல்கிறேன். அந்த கம்பெனி எங்கே லாபம் வருதோ அந்த தொழிலை நோக்கி அது வந்து போகும். ரோபோட்டிக்ஸில் வந்ததுன்னா ரோபோட்டிக்ஸில் போகும், இல்லை வேறு ஏதாவது இந்த டேட்டா சென்டர்ஸில் வந்ததுன்னா டேட்டா சென்டர்ஸுக்கு போகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி அதெல்லாம் வந்து மூவ் ஆகிடும். பட் அங்கே வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய சில ஊழியர்களுக்கு இதனால் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. பிட்டிங் ரேட் குறையும், கண்டிப்பாக நான் உறுதியாகவே சொல்கிறேன். இப்பயே நமக்கு தெரியுது, அமெரிக்காவிலே சில அறிகுறிகள்லாம் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுவும் வந்து ஒரு கிரிசிஸாக வரலாம், ரெசஷன். அதையே நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும். பொருளாதார மந்தநிலை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்தியா ஏற்கனவே இது 2008 மிக சிறப்பாக எதிர்கொண்ட ஒரு நாடு. இந்த முறை 2026 அவங்களால எதிர்கொள்ள முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அப்போ இருந்த ஒரு மைண்ட் செட்டுங்கிறது மக்கள்கிட்ட வேறு மாதிரி இருந்தது. சேவிங்ஸை பற்றி அதிக நாலேஜ் இருந்தது, பேங்க்கில் பணம் போடுறது அண்டு எப்படி சொல்கிறது, பணத்தை எப்படி பெருக்கிறது, அந்த மாதிரியான அந்த நாலேஜ் வந்து இருந்தது. இப்போ உள்ள நிறைய இளைஞர்களுக்கு அது குறைவாக இருப்பதாகத்தான் நான் வந்து கருதுகிறேன். அதிகமாக செலவு செய்ய விரும்புகிறார்கள். வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இளமை இருக்கும் போதே நான் அனுபவித்து விட வேண்டும் என்று பணத்தை வாரி இறைப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த நேரத்தில் இந்த பொருளாதார மந்தநிலை மாதிரியான ஒரு விஷயம் வருது, ரெசஷன் அப்படிங்கிற மாதிரியான இந்த நெருக்கடிக்குள்ளெல்லாம் வந்து யாராவது போனாங்கனாக்கா இது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணாது, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து கொடுக்கும். அதற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையாகவே தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்பர் மிடில் கிளாஸுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை கொடுக்கும், லோவர் மிடில் கிளாஸுக்கு கண்டிப்பாக இது வந்து பிரச்சனையை கொடுக்கும். அது மாதிரி அதற்கும் இப்போ கீழே இருக்காங்க இல்லையா, அவங்கள இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் அவங்களுக்கான பிரச்சனைகள். இதையும் நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும். ஐடி துறையில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சில ஆண்டுகள் வந்து சவாலுக்குரியதாக இருக்கும் என்பதை நானும் வந்து யூகிக்க முடியுது என்னால். அதனால் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிறகுடைய சிக்கல்கள் அப்படி இருக்குது. முற்றிலுமாக ஐடி நிறுவனங்கள் அனைத்தும் அழிந்துவிடப் போவது கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். சரி, இந்த சுதந்திர தினத்தில் இந்த விஷயங்களை பேசினதோட போதும். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். மீண்டும் பல தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.